வேலங்குடி திருவிழா. வேலங்குடியில் இருக்கும் பெரியநாயகி அம்மனுக்கு நேற்று வெள்ளிக்கிழமை முளை கொடுக்கறதுல இருந்து திருவிழா ஆரம்பமாயிருச்சு. பொதுவாக இதை பாளைய நாட்டு திருவிழான்னு சொல்லலாம், பாண்டிய நாட்டு திருவிழான்னு சொன்னாலும் மிகையாகாது. ஏன்னா பாண்டிய நாட்டில் பெண்களை வணங்கும் ஒரு முறை இருந்துக்கிட்டே இருந்தது. அன்று மீனாட்சியிலிருந்து இங்கே இருக்கிற பெரியநாயகியிலிருந்து அரியநாயகி வரைக்கும் பாண்டிய மன்னர்களால் வணங்கப்பட்ட பெண் தெய்வங்கள். அதனை பொறுத்து பெரியநாயகி அம்மன் பிறந்த ஊரான பள்ளத்தூரில் ஆரன் வீடு வகைராலேருந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு குடும்பத்தார் அங்கேருந்து விதை நெல் கொண்டு வர்றாங்க. இதுதான் நேற்று நடந்த முளை கொடுக்கும் திருவிழா. பள்ளத்தூர்லேருந்து ஆரன் வீடு வகைரா மற்றும் அவரது உறவினர்கள் நாட்டார்கள் படைசூழ நாட்டு சேர்வாரோடைய முன்னிலையில் எல்லாருமே வர்றாங்க. சேர்ந்து வந்து பெரியநாயகி அம்மன் ஆலயத்தில் இருக்க வேலங்குடி நாட்டார்களிடம் இந்த முளை கொடுக்குற வைபவத்தை நடத்துகிறாங்க. வேலங்குடி நாட்டார்கள் இந்த பள்ளத்தூர் நாட்டார்களாகிய ஆரன் வகைராக்களை வரவேற்கும் பொழுது சங்கு ஊதி வரவேற்கிறாங்க. இந்த சங்கு ஊதும் நிகழ்வுங்கிறது போர்க்குடியினர்கிட்ட மட்டும்தான் இருந்தது. மற்ற தமிழ் குடியினர்கள் எல்லாருமே இதை வீரத்துக்கும் சுப சகுனங்களுக்கும் வெற்றியை குறிக்கிறதுக்கும் தான் இந்த சங்கம் முழங்கியிருக்காங்க. ஸோ அதில் பாண்டிய மன்னர்களுடைய காலகட்டங்களில் தான், ஏன்னா கடல்வாழ் வணிகம் அதிகம் இருந்த காலகட்டங்களில் சங்குங்கிறது நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற வாழ்வியல் உதாரணம் இந்த விஷயத்துலேருந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறோம். மேலும் பார்த்திங்கன்னா கொண்டு வர்ற விதை நெல்மணிகளை அவங்க சாக்கில் பரப்பி அது மேலே வைக்கல் பிரிகளை வச்சு அதில் முளைக்கட்டுறாங்க. இந்த முளைக்கட்டுனதை மறுசவாய் அன்று, இன்னையிலேருந்து ஒரு 18 நாள் கழித்து மறுசவாயில் அந்த அரிசியை எடுத்து கல் செஞ்சு அந்த கல்லை வேலங்குடி நாட்டார்களும் ஊரார்களும் பிரசாதமாக வழங்குறாங்க எல்லாருக்கும். ஸோ இந்த நிகழ்வுகள் அனைத்தும் பாண்டியர் காலத்து நிகழ்வுகளோட ஒப்பிடப்படுது. அப்படி இருக்கிறனால தான் இதை பாண்டிய நாட்டு திருவிழா அப்படின்னு சொல்கிறோம். மேலும் பார்த்திங்கன்னா பாண்டிய நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்த குன்றக்குடி பங்குனி உத்திர திருவிழாவில் இருந்து இந்த பாளைய நாட்டு திருவிழாக்கள் அனைத்தும் ஆரம்பமாகுது. வேலை வணங்கக்கூடிய தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த வல்லம்பர் நாட்டார்கள். ஆக குன்றக்குடியில் உள்ள வேலை கொடியேற்றத்திற்கு பின்பு அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு செவ்வாயன்றும் முதல்ல பாண்டிய நாடு திருவிழாவை ஆரம்பிக்கிறது. அதுக்கடுத்து சிவகங்கை சமஸ்தானம் அழகாபுரி திருவிழா, அதுக்கடுத்து வேலங்குடி பிரதான ஊரான பாளைய நாட்டின் பிரதான ஊரான வேலங்குடி திருவிழா. இதை தாண்டி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்களும் காரைக்குடி, கண்டனூர், கானடுகாத்தான், பள்ளத்தூர் அப்படின்னு ஒவ்வொரு ஊராக முடிஞ்சு இந்த எல்லா ஊர்களும் முடியும் பொழுது ஆடி மாதம் வரும் பொழுது நாட்டுக்கூட்டங்களை கூட்டி நீர் மேலாண்மை, மண் மேலாண்மை, மண் சார்ந்த அறிவியல் எல்லா விஷயங்களையும் நாட்டுக்கூட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பரிமாறப்பட்டு அதற்கு பிறகு ஆடி பட்டம் பார்த்து விதைகளை விதைச்சிருக்காங்க. இது ஒரு அறிவியல் மேலாண்மையாகவே தொடர்ந்து இருந்திருக்கு. அந்த திருவிழாக்களில் இன்று வரையும் மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் தொடர்ந்து இந்த திருவிழாக்களை நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் இதை பாண்டிய நாட்டு திருவிழானே நம்ம சொல்கிறோம். இந்த திருவிழாவில் ஒவ்வொரு ஊர்களுக்கும் வேலங்குடி நாட்டார்கள் கொடுக்குற மரியாதைகள், உரிமைகள் பாளைய நாட்டில் இருக்க அனைத்து ஊர்களும் ஒரு நாள் சீர்பாதங்கள் செய்கிறது, ஒவ்வொரு ஊர் தேர் இழுக்கிறது, அந்த தேருக்கு அம்பாலை ஏற்றி வைக்கிறது, இறக்கி வைக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டார்கள் சீர்பாதம் செய்கிறது. அப்படிங்கிற இந்த லீடர்ஷிப்ஸ் குவாலிட்டி, அதாவது ஆதி காலத்திலேயே ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டணும்னா அனைவருக்கும் எப்படி உரிமைகளை கொடுக்குறது, அதை எப்படி பங்கிட்டு கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை வேலங்குடியில் செய்தது மிக பெருமையான விஷயம். அதை இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஆகப்பெரிய விஷயங்கள். அடுத்தடுத்து வர நிகழ்வுகளில் இதை பற்றி நம்ம இன்னும் நிறையா பார்க்கலாம். நன்றி.